முருசு, நான் அப்ரைசர் பேசுறேன். நான் உங்க ஊருக்கு வந்துட்டேன். அப்ரைசர்னா பொருளை மதிப்பிடுறவன். இவன் எதை மதிப்பிட போறான்? இந்த இடிமுரசு கோவில் கலசத்துல இடி விழுந்துருச்சுன்னு பாட்டு பாடிக்கிட்டே இருக்கானே, அது இவங்கிட்ட தான். இவன் தான் பல வெளிநாட்டு கம்பெனிகள் இருந்து 1000 கோடி 2000 கோடி வாங்கி தரேன்னு சொல்லிக்கிட்டே இருக்கான். வலது காலத்தை வச்சு இடிமுரசு சார். ஏசி இருக்குமா? இருக்கு, ஆனா நாங்க வாங்கல. வாங்க சார். இடிமுரசா வர்றது? பாவி சண்டாளா, இப்படி பண்ணுவேன்னு நினச்சதா உங்க அப்பா அத்தா அப்பவே விட்டுட்டு போயிட்டாங்களா? ஏய் கழுவே, இப்ப என்ன குடிமை வச்சுன்னு கத்தினுக்குறா? போடா போக்கத்தோட. இந்த சைனாக்காரி எங்கிருந்து கூட்டிட்டு வந்து அங்கேயே கொண்டு விட்டுட்டு வரா. சைனா கறியா? இடிமுரசு சார், வெரி கிரேட் இன்சல்ட். அதுக்காக எலி மருந்தெல்லாம் சாப்பிடாதீங்க சார். என்னடி கிசு கிசுங்கிற? 3/4 ஜீன்ஸ்ல என் பேரனை முடிச்சு போடலான்னு பாக்குறியா? பாட்டி, நான் ஆம்பளே. அடியே, நீ என்னதான் கேட்டாலும் இந்த கொத்து சாவி தரமாட்டேன்டி. யோ, என்னையா இது? சார், ஆயா கொஞ்சம் ஆடியோ கட்டு. நீங்க ஒன்னா ஸ்ட்ரைட்டா வீடியோ காட்டுங்க சார். கேட்டுங்க சார் டீ-ஷர்ட்டை. அது சைனா பசுவே, கடையில இந்த புறாக்கள் விக்குத, அதை வாங்கி போட மாட்டியா? ஏண்டி அந்த இட்லி சட்டி துணியாவது எடுத்து மாட்ட கூடாதா? சார், நீங்களா நிமிர்ந்து நில்லுங்க சார். ஆயாக்கு ஆடியோ போச்சு, வீடியோ போச்சு. நான் என்ன பண்றதுன்னே தெரியல. நான் பண்றேன் பாரு. இப்போ வா. என்ன சார் பண்ண போறீங்க? தொட்டால் பூ மலரும், தொடாமல் நான் மலர்ந்தேன். சுட்டால் பொன் சிவக்கும், சுடாமல் கண் சிவந்தேன். ரொமான்ஸ். டேய் இடிமுடிசு, அந்த காலத்துல உங்க தாத்தா கையை பிடிச்ச மாதிரி இருக்குதுடா. நான் வேணா வெளியே போட்டோமா? கண்ணும் தெரியல, காதும் கேட்கல. மூஞ்ச பத்தியா போகல. மலர் விளைய வைக்க வேண்டிய வயசுல தொட்டால் பூ மலரும். இடிமுரசு, என்னடா? வாட்? சாரி சார். உங்க ஆயா கை 5 மணி நேரம் மெனு துப்புன பபிள்கா மாரி இருக்கு. அட குப்பை தொட்டி தலையா? அப்போ உங்க ஆயா கை மட்டும் நான் உளுத்த விட மாதிரி இருக்கும். மூடின்னு போங்க சார் ரூமுக்கு. அதான் என் ரூமா? அதான் சார் உங்க ரூமு. மெத்த இருக்குமா? தண்ணி வரும் சார். ஃபேன் ஓடுமா? பெரிய ஓட்டே இருக்கு சார். வாட்? இது பாத்ரூம் சார். அது எப்படி பார்த்தாலும் அதான் சார் உங்க ரூமு. போங்க சார். அட போங்க சார், போங்க சார். வணக்கம். பொண்ணு அம்மா மாதிரி இருக்குமா? வணக்கம். பொண்ணு அம்மா மாதிரி இருக்குமா? வணக்கம். வணக்கம். பொண்ணு அம்மா மாதிரி இருப்பாங்களா? செல்லம், பொண்ணு அம்மா மாதிரி இருக்குமா? அவங்க ஆயா மாதிரி. பையன் நான் ஏடா கூடமா பேசுறானே. ஏமா செருப்புல எட்டு வச்சிட்டு இருக்கற? நீதான் எனக்கு மாப்பிள பாத்தியா? மாப்பிள மரியாதை. உனக்கெல்லாம் என்னையா மரியாதை? எருவ மாடு. பிசாசி மாதிரி ஒரு பொண்ணு பெத்து வச்சிருக்கியே, அதுக்கெல்லாம் சின்ன வயசுல இருந்து மாப்பிள பார்த்தாலே ஔவையார் ஆனாலும் கல்யாணம் ஆகாது. அந்த வேலைய பாரியானா ஏன் வீட்டு விஷயத்துல மூக்க நுழைக்கிற? சொல்லு சொல்லு. இன்ஸ்பெக்டர் தான் உனக்கு மாப்பிளை பார்க்க சொன்னாரு. எது? அவன் இன்ஸ்பெக்டரா இல்ல கல்யாண புரோக்கரா? அவன் சொன்னா நீ ஏன் எனக்கு மாப்பிள பார்த்த? சரி சரி, நான் உங்க அப்பாட்ட பேசிக்கிறேன். ஓய் நில்லு. போயிடுவியா நீ வீட்டுக்குள்ள? போயிடுவியா? போயிடுமா போ. வீட்டுக்குள்ள ஓடி போ. திரும்பி பார்க்காம அப்படியே ஓடி போயிடு. மாயாண்டி நீ பாவண்டா. வெளியில என்ன அராஜகம்னு எனக்கு தெரியும். அம்மா தாயே, உன் ஸ்பீக்கர் மட்டும் ஆன் பண்ணாத. உன் காலில் கூட விழுகிறேன். இந்த புடவை கட்டிக்குவா. இவளும் புடவை கட்ட யோசிக்கிறா. அவ காத்தாலும் புடவை கட்ட யோசிச்சா. என்ன பொழப்பு இது? என்ன சுபி, நீ வந்த ஸ்பீட வெடிகுண்டே வெடிக்கும்னு நினைச்சா இப்படி புஷ்ன்னு போச்சு. என் அப்பா ஒரு டம்மி பீஸுடா. நீ போய் அந்த மாப்பிள்ளை கிட்ட பொண்ணும் கிட்ட தனியா பேசணுமான்னு சொல்லி கூட்டிட்டு வா. சரியா? கல்யாணம் நீ எல்லாம் பாத்துக்கோ. எங்க அக்கா உங்கள்ட்ட தனியா பேசணுமா? வர சொன்னாங்க. பாவம் மாப்பிள்ள என்ன பாடுபட போறானே. சாரி. கன்ஃபார்மா? 3 months. இட்ஸ் ஓகே. என் முதல் பையன் கரணா வந்துட்டு போட்டா. என்னை பத்தி நல்லா புரிஞ்சு வச்சிருக்கான். சுபு அவன் எந்த லெவலுக்கு வேணாலும் இறங்குவான்.
அவன் கிட்ட இருந்து தப்பிக்க ஒரே வழி, நீ வீட்டை விட்டு ஓடி போயிடு. என்னடா சொல்ற? அடுத்த வர வெள்ளிக்கிழமை ஊரே உன்னை பார்த்து ஒளிஞ்சிருக்கும். இந்த நேரம் பார்த்து எஸ்கேப் ஆயிடு. யோசிக்காத, மாட்டிப்ப. சூப்பர் ஐடியா. Thank you so much. சார், இந்த ஊரை விட்டு ஓடி போன காதல் ஜோடிக என்ன ஆகுறாங்க ஏதாகிறாங்கன்னு யாருக்கும் தெரியல. இது வரைக்கும் யாரும் திரும்பி வந்தது இல்லையா? இல்லை சார். சார், நானும் நந்தினியும் ஒரு பிளான் வச்சுருக்கோம். இந்த லவ்வர்ஸ்லாம் காணாமல் போகிற பஸ் ஸ்டாப்புக்கு போய் யூஎஸ்பி மூலியமாக இருக்க கேமராவில் லைவாக அவங்களுக்கு ட்ரான்ஸ்மிட் பண்ணுறோம். உங்களுக்கு சந்தேகப்படுற மாதிரி அங்கே யார் வந்தாலும் அவங்கள உடனே ரவுண்ட் அப் பண்ணி அரெஸ்ட் பண்ணிடலாம் சார். யாரோ வர மாதிரி இருக்கு. சீக்கிரம் வாங்க. மொத்த அக்யூஸ் லிஸ்டும் 10 மினிட்ஸ்ல என் டேபிளுக்கு வரணும். சீக்கிரம். சார், உங்க குழந்தைய கடத்தின 10 அக்யூஸ்டோட லிஸ்டும் ஒண்ணு விடாம இந்த ஃபைலுக்குள்ள இருக்கு சார். God is great. God is great. நான் ஊருக்கு போயிட்டா உங்களை யார் பாத்துக்குவாங்க? எங்க அப்பா தான் சோறே போட மாட்டாரே. இந்தாங்க, இப்பவே நிறைய சாப்பிடுங்க. பாய். ஏ இன்ஸ்பெக்டர், எனக்கு மாப்பிள்ளை பார்க்கறதுக்கு நீ யாரு? உன்னை ஏமாத்துறதுக்கு எனக்கு இந்த ஸ்கார்ஃப் ஒன்னே போதும். எவ்வளோ ஆச்சு? காசெல்லாம் எதுவும் வேண்டாமா, உங்க போன் நம்பர் மட்டும் கொடுத்தா போதும். ஏன் ஃபோன் நம்பர் உங்களுக்கு எதுக்கு? மூஞ்சி மூடிட்டு போகும்போதே தெரியுதுமா நீங்க எங்க போவீங்க எங்க வருவீங்கன்னு. நான் அந்த மாதிரி பொண்ணு கிடையாது. நான் பத்தினி. 100 ரூபாய். ஆமா, 100 ரூபா சுடுதே. கலசம் டெஸ்ட் சொன்னே காசு 5 லட்சம் இல்லை 25 லட்சம் தரமாமா. யோசிக்காம 5 லட்சம் போதும். 2 நாள் கண்டிப்பா கிடைக்கும். சார் அந்த பொண்ணை நான் காதலிக்கணும், இல்லைன்னா காதலிக்கிறவன். சார், இவன் தான் சார் லவ் பண்ற அந்த பொண்ணை. ஏய், இங்க வா. இதோ ஒரு நிமிஷம். ஊரெல்லாம் உன்னை தேடின. காசு ரெடி பண்ணியா இல்லையா? ஊருக்கு ஒதுக்குப்புறமா வந்து என்ன பண்ணிட்டு இருக்க? பணம் ரெடி ஆயிடுச்சு. ஆனா கேஷ் கையில கிடைக்கிறது 2 days ஆகும். நீ உன் வீட்ல வெயிட் பண்ணு. கேஷ் வந்தோன்னா நான் கால் பண்றேன். என் கண்ணை பார்த்து உண்மையை பேசு. நீ என்ன லவ் பண்றது உண்மையா இல்லையா? நான் வீட்டுக்கு போனேன்னா எங்க அப்பா என்னை யாரையாவது தலையில கட்டி கல்யாணம் பண்ணி வச்சிருவாரு. உனக்கு நான் வேற யாரையாவது கல்யாணம் பண்றது ஓகேவா? என்னால உன்னை மிஸ் பண்ண முடியாதுமா. ஹலோ சார், நீங்கள் சொன்ன விஷயம் அத்தனை உண்மையாக தான் இருக்குது. நாங்கள் இப்போ காட்டு கிளம்பிட்டு இருக்கோம். கோயிலுக்கு போயிட்டு உடனே டெஸ்ட் அடிச்சு உங்களுக்கு எத்தனை சென்டிமீட்டர் இருக்குன்னு அதை நான் 10 மைலில் அனுப்புகிறேன். 100 கோடி ரெடி பண்ணுங்க இப்போ அர்ஜென்ட்டா. 10C மட்டும் இடிமுருசா அக்கௌண்ட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க. ஐயோ, தேங்க்யூ சார். டேய் சர்குணா. என்ன? அம்மா சுப்புலட்சுமி, நீ வந்த நேரம் மகாலட்சுமியே வந்த மாதிரி இருக்குமா. 10 வருஷம் கனவுமா. ஸ்ட்ரைட்டாக கம்பெனிக்காரனே ஃபோன் அடிக்கிறான்.
நீ என் கூட காட்டுக்கு வந்தேன்னு நினச்சிக்கா, டீல் முடிஞ்சிடும், பணம் கிடைக்கும், எல்லாரும் ஹாப்பியாக இல்லை. என்ன சொல்கிறீங்க? எஸ். ப்ளீஸ்மா, நானும் வரல, நம்பி வா. ஓகே. சார் இந்த 4 பேரும் காட்டுக்குள்ளே சுத்திட்டு இருந்தாங்க சார். வெளிநாட்டு நம்பர் வேற ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க சார். தினேஷ், இமிடியேட்டா உங்க வீட்டெல்லாம் சர்ச் பண்ணுங்க. ஷோர் சார். ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம். இன்ஸ்பெக்டர் ஏதாவது தகவல் சொல்லி அனுப்பிச்சாருங்களா? பொண்ணை பற்றின சின்ன இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. சரிங்க. பயப்பட வேண்டாம்னு சொன்னார். தாய் இல்லாத புள்ளண்டு செல்லம் கொடுத்து வளர்த்தீங்க. எப்போ பார்த்தாலும் யூஎஸ் புலம்பிட்டே இருப்பாங்க. அவசரப்பட்டு இப்படி ஒரு முடிவு எடுப்பான்னு தெரியாமல் போச்சுங்க. உங்கள் பொண்ணை பார்க்கறதுக்கு யாராவது வெளிநாட்டுக்காரங்க வருவாங்களா? வெளிநாட்டுக்காரங்களை இவளை பார்க்க ஆர்வம் மாட்டாங்க. உள்ளூர்காரங்க இவளை பார்த்தா தலைதறிக்க ஓடுவாங்க. அவளை தேடி யாராவது வந்தாலோ, இந்த கேஸை பற்றின இன்ஃபர்மேஷன் ஏதாவது உங்களுக்கு கிடைச்சாலோ இமிடியேட்டாக இன்ஸ்பெக்டருக்கு இன்ஃபார்ம் பண்ணணும். சொல்கிறீங்க? வணக்கம். வீடெல்லாம் சர்ச் பண்ணுங்க. இடிமுரசு உன் பேரை தானே? நேரம் பார்க்க தெரியாது. இங்க எந்த ஒரு எவிடன்ஸும் கிடைக்கல. வேற ரொம்ப நல்லவன். அவன் பிறந்த நேரத்துல இடி விழுந்துருச்சப்பா. இடி விழுந்தனால ராசி இல்லாத வீடுன்னு சொல்லி அவங்க பெத்தவங்க விட்டுட்டு போயிட்டாங்க. எந்த இடி இந்த சமுதாயத்தில் ஒதுக்கிச்சவனே அந்த இடி வச்சு 2000 கோடி சம்பாதிக்க 3000 கோடி சம்பாதிக்கன்ட்டு கிளம்பிட்டான். அவன் சம்பாதிப்பானா இல்லையான்னு தெரியாது. எனக்கு காது சரியா கேட்காது, எனக்கு கண்ணும் சரியா தெரியாது. என் பேரை கடுகளவும் தீங்கு யாருக்கும் நினைக்க மாட்டான். ரொம்ப நல்லவன். பயப்படாதீங்க. ஏய் சர்க்குணம், உன் பையனா? ஆமா. உன்கிட்ட வெளிநாட்டு எவிடன்ஸ் இருக்குல்ல? அட பாவி பையில, பூகோள விஷயத்த பொம்பளை போலீஸ்ல போட்டு விட்டு போயிட்டானே. முழிக்கிறான். மிரட்டினா காமிச்சிருவான் போல இருக்கு. எவிடன்ஸை மட்டும் மறைச்சிடலான்னு கனவுல கூட நினைச்சிடாத. ஐயோ, எடுத்துட்டீங்களா மேடம்? துப்பாக்கி எடுத்தா சுடாம விட மாட்டீங்களா மேடம்? அவர் காமிச்சிருவாரு, சுற்றாதீங்க மேடம். சொல்லுங்க மேடம், புரிச்சிடலாம். நிறுத்துமான்றேன். உனக்கு என்ன எவிடன்ஸ் காட்டணும்? நீ மட்டும் பார்த்தா போதுமா? எங்க டீமே பார்க்கணும். தைரியமா வாங்க, காட்டுறேன். ஃபாலோ மீ. என்னங்க, பொம்பளை போலீஸ் மயங்கி விழுந்து கிடக்குறாங்க. ஆமா, எவிடன்ஸ் காமிங்க கேட்டாங்க. என் பூகோள எவிடன்ஸ் காமிச்சேன், அவ்வளவுதான். இத பாருங்க, நீங்க பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை. இப்படித்தான் அந்த சைனாக்காரையை கூட்டிட்டு ரூம்குள்ள போனீங்க. போகும்போது அழுதுகிட்டே போனா. இப்போ இந்த பொம்பளை போலீஸ் மயக்கம் போட்டு விழுந்திருக்கா. இப்படியே போனீங்க கொலைகேஸ்ல தான் மாட்ட போறீங்க. ஜாக்கிரதை. அவ்வளவு கொடூரமா இருக்கு. இனி இடி முசு கொடி சரிதா. யாரெல்லாம் இங்கே தான் சார் சைனா சந்தானம் புலி ஓடி போயிடும். தம்பி சிக்கிருச்சுடா. கேஸ்ல இருந்து தப்பிச்சிட்டோம்டா. எப்படியும் மாந்தானே. தம்பி நீ இருக்கிற வரைக்கும் நான் ஜெயிச்சிட்டே இருப்பேன்டா. அண்ணே, நீங்க எனக்கு கடவுள் மாதிரி. ஏய் ஏய், உன்னை எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், மாதிரி சொல்லாதுன்னு. டேய், மட்டனை மான் மாதிரி சொல்லித்தானே நம்ம இந்த இடத்துல வந்து நிற்கிறோம். தம்பி மான் கறிடா. மட்டன். ஏய் மான் கறிடா. இல்லண்ணே, மட்டன் தானே. அடாடாடா, ஏன் சண்டை போட்டுக்கிறீங்க? இப்போ இது என்ன கறின்னு உங்களுக்கு தெரியணும். கொஞ்சம் பொறுங்க. என்னென்ன பண்றான்? ஆட மானா மாத்துவான் பாரு. இங்க பாருங்க, இது சின்ன ஆடு. இங்க சாப்பிட்டு பெரிய ஆடு. நான் என்னடான்னா மான் கறி சொல்லி சாப்பிட்டு இருக்கேன். என் தம்பி என்னடானா ஆட்டு கறி சொல்லி சாப்பிட்டு இருக்கிறான். நீ என்னடானா பீஃப்னு சொல்லிட்டு இருக்க. மாவன மூஞ்சி மேல பேத்து போடும் பாத்துக்க. நீ சொல்ற மட்டன் கறி கூட மான் கறி மாதிரியே சமைச்சிருக்கேன்டா. மட்டன் எப்படி மான்கறி மாதிரி சமைக்க முடியும்? மான்கறியை தான் மட்டன் மாதிரி சமைக்க முடியும். மான்கறியா சாப்பிட்றியா? மான்கறி இருங்கடி, நல்லா உங்களை போலீஸ்ல மாட்டி விடுறே. ஹலோ, மான்கறி சல்மான் கான் சாப்பிட்டா தான் அரெஸ்ட் பண்ணுவீங்களா? எவ சாப்பிட்டாலும் அரெஸ்ட் பண்ணுவோம். அப்படின்னா எங்க ஊர்ல ஒரு சிங்கம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு. சார் சார் சார், போனை வச்சிடாதீங்க சார். காட்டுல இருக்க சிங்கம் இல்ல சார், இந்த ஊர்ல ஈஸ்வர சிங்கம்னு ஒருத்தன் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான் சார். மான் கறியா நான் சாப்பிட்டேனா? ஹூ இஸ் தி பிளாக் ஷீட்? யார் சொன்னது? மான சமைச்சா முதல் சாட்சி.
மானு கறியை உரிச்சு கொண்டு வந்து கொடுத்தாரு. நான் தான் சமைச்சு கொடுத்தேன். டவுட் வந்து பீஃபான் கேட்டோம். பல்லார் நடிச்சுட்டே இருங்க. தோலும் கொம்பு எங்க? எனக்கு கேட்கல. தோலும் கொம்பு எங்க மறைச்சு வச்ச? நீங்க ஆட்டோ போட போறீங்களா? இவங்க மான் கறி சாப்பிடுறதுனால தான் மழை பெஞ்சா கூட மான்மார் கூட எடுத்துட்டு போறாங்க. யோ இதெல்லாம் சாட்சியா போயா? இவங்க மான்கறியை சாப்பிட்டு இவங்க வீட்டுக்கு முன்னாடி யாராவது தும்முனா எங்களை மான்கரத்தை போஸ்ல அடிக்கிறாங்க. அப்ப தம்பி சிவகார்த்தினை அரெஸ்ட் பண்ண மாட்டீங்களா? ஏன் சார் என் மூஞ்சில என்ன ஈவான்னு எழுதி வச்சிருக்கா? எல்லாருமே ஈஸியான்னு அரெஸ்ட் பண்றீங்க. டேய் தம்பி வாடா போ. இல்ல உனக்கு எதிரா எந்த சாட்சியும் இல்ல, இவனுக்கு எதிரா 1000 சாட்சி இருக்கு. கவலைப்படாத அண்ணனை பத்தி. சிங்கம் போய் சரியா சீர்திருத்த போது